முதலில் அடுப்பு பற்ற வைத்து அதில் ஒரு பாத்திரத்தை வைத்து சிறிதளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் நறுக்கி வைத்து வெங்காயத்தை போட்டு நன்றாக வதக்கவும். சிறிது நேரம் கழித்து நறுக்கி வைத்த தக்காளியை போட்டு வதக்கவும். பின்பு பச்சை மிளகாய், உப்பு, சிறிதளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நன்றாக கலரவும். வதங்கிய பின் இரண்டு டம்ளர் தண்ணீரை ஊற்றவும். கொதித்த நிலையில் வந்ததும் அளந்து வைத்திருந்த சேமியா எடுத்து அதில் போட்டு கலரவும். பின்பு ஒரு தட்டை எடுத்து மூடி வைத்து சிறிது நேரம் கழித்து திறந்து பார்த்தால் சுவையான சேமியா பிரியாணி தயார். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இது. யாருன்னா வேணும் வீட்டுக்கு வந்து என்ன தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்ட் ஆகுது. ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சொல்ல மாட்டேன். அடுத்த வீடியோ வேணா பண்ணுங்க.